டீ கடை போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த பவுலில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் போட்டு இதுமாரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே பவுலில் 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். மைதாவை அதே மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க 2 கப் அளவுக்கு. மைதா எந்த கப்பில் எடுத்துக்கோமோ அதில் தான் சர்க்கரை எடுக்கணும். அரைச்ச நம்ம சர்க்கரை பவுடரையும் போட்டுக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கூட இது பேக்கிங் சோடா உப்புன்னு சொல்லுவோம், சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 10 நிமிஷம் ஊற வைக்க 10 நிமிஷம் இது ப்ரிப்பேர் பண்ண, அவ்வளோதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். தண்ணியில் இந்த மாதிரி கையை நனைச்சிட்டு எண்ணெயை காய வச்சுட்டு எடுத்து போடுங்க. ரொம்ப சீக்கிரத்துலேயே இது வெந்துடும். பாருங்கள், எடுக்கிறதுக்கு நல்லாவே வரும். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு பெருசாக வேணாலும் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா புஃப்னு நல்லா உப்பி வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான டீ கடை ஸ்வீட் போண்டா ரெடி. உள்ளே நல்லா வெள்ளையாக இருக்கும், மேலே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். நல்லா ஸ்பாஞ்ச் ஆட்டம் இருக்கும் சாப்பிடும் போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ். பாய். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. பாய்.